friends, welcome back to our channel Rumika's Dairy. நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோவா காராபூந்தி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். காராபூந்தி எப்படி கிறிஸ்பியா முத்துமுத்தா செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இப்போ குயிக்காக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் அரை கப் அப்படின்றதுனால 2 கப்ஸ் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கறதால நமக்கு நல்லாவே கிறிஸ்பியாக கிடைக்கும் காராபூந்தி. அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமாக இருக்கக்கூடிய சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப தண்ணி அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்ஸ்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நமக்கு கட்டி எதுவும் இருக்காமல் பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. பூந்தி கரண்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி அடிக்கரண்டி இருக்கும், அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஆயிலை நம்ம இப்போ காய வச்சுக்கலாம். நல்ல ஆயில் சூடாக இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி மாவை இந்த கரண்டியில் ஊற்றிட்டு நம்ம தோசை சுடுறப்ப எப்படி மாவை தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்க்கணும். நம்ம பூந்தி மாவு ஊற்றுறப்போ நமக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். எவ்ரி டைம் நீங்கள் பூந்தி ஊற்றுறப்ப நல்லா ஆயிலை சுட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூந்தி தேய்க்க ஆரம்பிக்கணும். பூந்தி வேகிறப்ப நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ ஒரு கிறிஸ்பியான பூந்தி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கேஷ்யூஸ் நான் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேஷ்யூஸ் பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளோட ஸ்பைசியான டேஸ்டியான கிறிஸ்பியான காராபூந்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காராபூந்தி கேஷ்யூஸோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னுமே நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.